ஹே பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபுல் பாடியையும் பிரைட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபுல் பாடியிலையும் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வின்டர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறோம். அந்த ட்ரைனஸை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு, உங்க ஸ்கின்ன நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளா வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பச்சை பாசிப்பயிறு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து, நான் மொத நாள் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து அப்பதான் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு, அதுக்கப்புறமா வந்து அரைச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அது ஊறி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து முதல் நாள் நைட்டே ஊற வைக்க பார்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரே எடுத்து நான் ஊற வச்சிருந்த பச்சை பாசி பயிர அப்படியே தண்ணியோடையே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தண்ணி கம்மியா இருந்தனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, தண்ணிய நீங்க கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, மத்ததெல்லாம் ஆட் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஆட் பண்ணுங்க. ரொம்ப தண்ணியாயிருச்சு அப்படின்னாலும் ஃபேஸ்ல வந்து வைக்க முடியாது. நெக்ஸ்ட் இது கூட வந்து டொமேட்டோ, ஹாஃப் உருளைக்கிழங்க நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். கிரைண்ட் பண்ணத வந்து நீங்க நல்லா மைய வந்து அரைக்கணும். நீங்க திப்பி திப்பியா வந்து அரைக்க வேணாம். மைய அரைக்கும்போது தான் அது நம்ம உடம்புல வந்து அப்ளை பண்ணி பேக் மாரி அப்படியே நிக்கும். இப்ப அரைச்சத வந்து அப்படியே இன்னொரு பவுலுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இத நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேஸ் வரைக்கும் வந்து நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ஸ்டோர் பண்ண வேண்டாம். அண்ட் இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அந்த இன்கிரீடியன்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணும்போது சொல்றேன். அந்த இன்கிரீடியன்ட் என்ன அப்படிங்கிறத. இப்போ வாங்க இந்த பேக்ல வந்து என்ன ஆட் பண்ணணும், அத எவ்வளோ நேரம் ஃபேஸ்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற வீடியோவ வந்து பாத்துரலாம். இப்ப பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்ப இந்த பேக்க வந்து அப்ளை பண்ணும்போது, நான் ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது வேற ஒண்ணுமே இல்லங்க. நம்ம இது கூட என்ன ஆட் பண்ணிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். இப்ப நான் வந்து ஃபேஸுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறனால 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இதே நீங்க ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்க எடுத்துக்கோங்க ரைஸ் ஃப்ளார். அப்பதான் அது வந்து அது கூட நீங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக் வந்து வின்டர் சீசனுக்குமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அதோட சேர்த்து நல்லா சாஃப்டன் பண்ணியும் குடுக்கும். ஏன் அப்டின்னா, இது கூட வந்து நம்ம பச்சை பாசிப்பயிறு வந்து எடுத்திருக்கோம். பச்சை பாசிப்பயிறு வந்து நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட்டனும் பண்ணும். அதே நேரத்தில நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். நீங்க குளிச்சுட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் உங்க ஸ்கின்ன நீங்க தொட்டு பார்க்கும்போது, உங்க ஸ்கின்ல வந்து அந்த ட்ரைனஸ் வந்து சுத்தமாவே இருக்காது. உங்க ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்ட்டா ஆக்கி குடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து டொமேட்டோ வந்து எடுத்துருப்போம். டொமேட்டோவுமே வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அதே மாரி உருளைக்கிழங்கும் உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அந்த கருந்திட்டு இதுகளெல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணியும் குடுக்கும். இந்த பேக்க வந்து ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் உங்க ஃபேஸ்ல நீங்க வச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறமா உங்க ஃபேஸ வந்து நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ நீங்க பார்க்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப 20 மினிட்ஸ் ஆச்சு. என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். என்னோட ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ஹாஃப் ஃபேஸ நான் வாஷ் பண்ணி எடுக்கும்போதே என் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்ட்டாவும் இருந்துச்சு. நல்லா பிரைட்டனிங்காவும் இருந்துச்சு. இந்த பேக்க வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேக்க வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ன பார்த்தாலே தெரியும். நல்லா பிரைட்டனிங்காவும் இருக்கு. அதே நேரத்தில ஒரு க்ளோவும் வந்து தெரியுது. ஏன்னா நம்ம இந்த பேக்ல வந்து பச்சை பாசி பயிறு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை பாசி பயிறு வந்து நம்ம ஸ்கின்ன சாஃப்டன் பண்ணி நல்லாவே க்ளோவும்
க்ளோயிங்கும் குடுக்கும். இந்த பேக்க நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல சேஞ்சஸும் தெரியும். அதே நேரத்தில உங்க ஸ்கின்ல நல்ல க்ளோயிங் அண்ட் சாஃப்ட்னஸும் வந்து ரொம்பவே இருக்கும். இந்த பேக் வந்து ரொம்பவே சூப்பரான பேக்கும் கூட. இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்கள மீட் பண்றேன். சீ யூ. பாய் பாய்.